ஒரு குடிகார மனுஷன் அவருடைய மனைவி வந்து பல உபவாச ஜெபத்துல ஜெபம் பண்ணிருக்க, கடைசியில வீட்டுல இருக்கிற ஜாமான்களை வித்து குடிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அது வரைக்கும் என் கணவனாருக்காக ஜெபம் பண்ணுங்க, திருந்துவாரு, திருந்தட்டும், கத்தர் திருத்தட்டும்னு ஜெபம் பண்ணவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த ஆள் சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், செத்துறணும், உயிரோடவே இருக்கக்கூடாது. வீட்டுல இருந்த பாத்திரத்தை கொண்டு போய் வித்துறான். ஒரு குழந்தை இருக்கு, இவன் இப்படி குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி உயிரோட இருக்கலாம்? இவன் திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல, இவன் மாறவே மாட்டான். நீங்க இனி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த ஆள் சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய கண்கூடாய் பார்த்ததை சொல்றேன். அப்போ இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் வந்து சில நேரத்துல நம்ம திருத்துவதற்காக சில முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் தலையெழுத்து, நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் தலையெழுத்து, அவன் போய் விழுந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? கை கொட்டி சிரிப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மள ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறார். நம்பர் 2, சரி இவ சுத்தி இருக்கிறவங்க பேசினாலாவது மாறுவான்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு தெரிய பண்ணுகிறார். நம்பர் 3, நம்மை கர்த்தர் தண்டிக்கிறார். ஆண்டவர் வந்து மனுஷனை மாதிரி அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டாரு, அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டாரு. இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷன் வந்து நமக்கு முயற்சி எடுக்கிறது வந்து ஒரு லிமிட் தான் முயற்சி எடுப்பான், அதுக்கப்புறம் முயற்சி எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா முயற்சி எடுக்க மாட்டாங்க. பிரதர் சிஸ்டர், ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய முயற்சி உங்களிடத்திலிருந்து எப்ப தோற்று போகும் தெரியுமா? நீங்க மனச கடினமாக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்கணும்னு முயற்சி எடுத்தா கூட இருதயத்தை கடினமாக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் எடுக்கிற முயற்சி தோற்று போயிடும். பார்த்துக்கலாம், இனி என்ன பண்றது? 1008 குறை சொல்லிட்டு ஆண்டவரையே திட்டிட்டு என் ஒய்ஃப் அப்படி இருக்கா, நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் இதை பண்ணேன். என்னுடைய கணவன் அப்படி இருக்காரு, அதனால தான் அப்படி பண்ணேன். சூழ்நிலை அப்படி பண்ணேன். இப்ப என்னவாமா? ஏன் எல்லாரும் கடவுளுடைய கையில ஒரு குச்சியை கொடுத்து அடிக்க யார் சொன்னா? ஏன் அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன பாவத்தை செய்யாம தடுக்க வேண்டியதானே, என்ன மீட்டெடுக்க வேண்டியதானே? இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கொண்டு இருந்தால் அதனுடைய பேர் என்ன பேர் அப்படின்னா கடினமான இருதயம். கடினமான இருதயம். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் என்ன பேசினாலும் நான் கேட்க மாட்டேன். நான் மாற முடியாது, நான் மன்னிக்க முடியாது, நான் இறங்கி போக மாட்டேன். அதுக்கு பேரு தான் இருதய கடினம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தரிடத்திலே அந்த இருதய கடினம் இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மீட்டெடுக்கவே முடியாதுப்பா, உன்னை மீட்டெடுக்கவே முடியாதுப்பா.